ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னாங்க ஒரு 2 எஃப்எம்சிஜி கம்பெனி எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறது. என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து ஐடிசி, நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டால் டாடா கன்சியூமர். நம்ம டாடா கன்சியூமர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு 6% மைனஸில் போயிட்டுருக்கு. ஐடிசி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஒரு 2 ரேட்டு கொடுத்து 2 மேலே போயிட்டுருக்கு. உங்களுக்கு இப்போ டாடா கன்சியூமர் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. ஏன்னா இந்த குவார்டர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது அவங்களோடது. அதர் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய ஐடியா படி பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் இந்த ஸ்டாக் நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இவங்க நிறைய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டாட்டா ஸ்டால்ட் அதுமாதிரி ப்ராடக்ட் நல்லா நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் சேம் அதே பேட்டர்ன் தான் இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு 3 குவார்ட்டர் அதே சேம் ரிசல்ட்டை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர்லி குவார்டர்லி ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரெவன்யூ ஜாஸ்தி இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது மார்ச் 24. ஆனால் இயர்லி கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 2022 கம்பேர் வித்தின் 2023 பார்த்திங்கன்னா நல்ல வேலையில் கிடச்சிட்டு உங்களுக்கு. நெட்ஒர்த் பார்த்திங்க அப்படின்னா இயர்லியிலே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு இப்போது சேம் அதே பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட டெப்ட் ஈக்விட்டி பார்த்திங்கன்னா 0.22 இருக்குது. பி ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 92 இருக்குது. அதுமாதிரி ROE பார்த்திங்கன்னா 8.64 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 0.6 இருக்குது. நீங்கள் ஐடிசி கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெட்டரான வேல்யூவில் ஐடிசி நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. இப்போது கம்பேர் பண்ணும்போது டாடா கன்சியூமரோடது. ஸோ அதனால் நீங்கள் ஐடிசி வாங்குறதே பெட்டர்னு நினைக்கிறேன்னா, இப்போ என்னோடய ஸ்டாக்கில் டாடா கன்சியூமர் வச்சுக்கிறது காரணம் என்னென்னா நான் லாங் டேர்மில் ஹோல்டிங்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு ஐடிசி வந்து லாங் டேர்ம் தான் வச்சுருக்கேன். பட் பார்த்திங்கன்னா வேல்யூ வைஸ் பார்த்திங்கன்னா இது 429 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1103 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இப்போது ஐடிசி வந்து பெட்டராக இருக்குது உங்களுக்கு ஷேர் வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ROEயும் சரி டெப்டிகிட்டையும் சரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு பி ரேஷியோ அந்தளவுக்கு பெட்டராக இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் கேப் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 5,35,844 இருக்குது. உங்களுக்கு இதில் டாடா கன்சியூமர் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,11,700 இருக்குது. உங்களுக்கு இதில் பெட்டர் ரிசல்ட் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் செபி அட்வைசர் கிடையாது. செபி அட்வைஸ் கண்டிப்பாக ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணலாங்க நீங்கள். தேங்க்யூ வெரி மச் மக்களே.